வெல்கம் டு ஆர்பிஎஸ் டெக். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ சாம்சங் S24 அல்ட்ரா மாடலுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வேளை என் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போகிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாம் ஃபஸ்ட்டு இந்த மாடலில் என்னென்ன பாக்ஸில் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் டைப் C to C பின் டேட்டா கேபிள் ஒன்று கொடுப்பாங்க. சிம் இன்ஜெக்டர் ஒன்று கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து யூசர் மேனல் ஸ்டைலிஷ் பென், அதாவது ஸ்டைலிஷ் பென் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் பென் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதாவது ஸ்டைலிஷ் பென் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதாவது மொபைல் ஸ்க்ரீன்லேயே அப்படியே எழுதிக்க முடியும். சைடில் அதை வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியும்னா அப்படி சைடில் வச்சுக்கலாம். அதை வச்சு நம்ம அந்த பெனில் வந்து அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து அந்த பென் மூலிமா எழுதிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம், அதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்காக இதெல்லாம் வந்து உங்களுடைய பாக்ஸில் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த மாடலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன அப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா Android 14.0 யூஸ் பண்ணியிருக்காங்க, 5G தான். நெக்ஸ்ட் இந்த மாடலுடைய பேட்ரி 5000 mAh பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. லித்தியம் அயான் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைப் C கேபிள். கேமராவை பற்றி நாம் பார்க்கலாம். பேக் கேமரா டோட்டலாக 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 200 மெகா பிக்சர், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 550 மெகா பிக்சர், ஒன்று வந்து 12 மெகா பிக்சர், ஒன்று 10 மெகா பிக்சர். ஃப்ரண்ட் கேமரா வந்துன்னு பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலுடைய மெயின் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 172.5 mm கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மாடலுடைய டிஸ்பிளே ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3120 × 1440 குவாலிட்டி HD ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. இதோடைய டோட்டல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 332, அதாவது 232 கிராம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மொபைலுக்கான EMI எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்மளுடைய அஃபிஷியல் சாம்சங் வெப்சைட்டில் எப்படி வந்து EMI வசதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உங்களுக்கான EMI வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த் அப்படி கொடுத்துருக்காங்க. மந்த்துக்கு வந்து நீங்கள் 5000 பே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 5000 பே பண்ணிங்கன்னா 12 மந்த் நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த மொபைலை எடுத்துக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கான அஃபிஷியல் EMI எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மந்த்துக்கு நீங்கள் வந்து 13000 ரூபா கட்டுற மாதிரி இந்த மாடலுக்கான EMI வசதி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான EMI MRP ரேட்டு, செல்லிங் ப்ரைஸ் என்ன, ஆவரேஜ் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ என்னங்கிறத நான் டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த மாடலுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேரியபிளான 12GB RAM 256 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கிற மாடலுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் சொல்கிறேன் 1,29,999 ரூபா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12GB RAM 512 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்க மாடலுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,39,999 ரூபா. நெக்ஸ்ட் 12GB RAM 1TB கொடுத்துருக்கிற மாடலுக்கு 1,59,999 ரூபாய். அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடலுக்கு 1,30,000, செகண்ட் மாடலுக்கு 1,40,000, தேர்ட் மாடலுக்கு 1,60,000 ரூபா ப்ரைஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸில் நீங்கள் இந்த மொபைலை வாங்குவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன ப்ரைஸில் மொபைல் வச்சுருக்கீங்க, உங்களுடைய மொபைல் ப்ரைஸ் என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.